வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருணைக்கிழங்கு மசியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். கருணைக்கிழங்கு சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட இது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு குக்கரில் 1/4 கிலோ கருணைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க, ஏன்னா மண் இருக்கும். தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இது இருக்கட்டும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதில் இருக்க தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும், ரொம்ப கொதிக்கும் போது பண்ண வேண்டாம். நல்லா மசிச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா அடுத்து ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் வதக்கும் போது அதில் வர வாசமே சூப்பராக இருக்கும். நிறைய பேரை சேர்த்துருக்கோம். இது சாப்பிடும் போது லைட்டாக அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த மசாலாவில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வெங்காயத்தோடு நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசலை சேர்த்துடலாம். இனிஷியலாகவே சேர்த்துருங்க. நீங்கள் ஒன்று மசிச்சு வைக்கும் போதே அதோட சேர்த்து நல்லா மசிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இனிஷியலாகவே நீங்கள் இதை சேர்த்துடலாம். ஸோ அந்த புளியோடு சேர்த்து நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆயிருக்கு. இது ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு. ஆனால் இதை விட நல்லா அது ரோஸ்ட் ஆகணும். அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பிலே வச்சுருக்கலாம். இதை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. அப்பப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கருணைக்கிழங்கு நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகி ஒரு டார்க் எல்லோவாக வந்திருக்கும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட கருணைக்கிழங்கு மசியல் ரொம்ப சிம்பிளாகவே ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ரச சாதத்தோடு இன்றைக்கி ஒரு பிடிக்க போகிறேன். நீங்கள் எந்த ரைஸோடு இதை சாப்பிட்டீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.